ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இதுவரை நீ நினைத்த ஒன்று நடந்து விடாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்க இருக்கின்றாய். என் வாழ்வில் நடக்காத என்று நினைத்திருந்த விஷயம் இப்போது நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடக்கப் போகிறது என்ற ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். உன்னை ஏமாற்றவில்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று ஒரு நொடி கூட நினைக்காதே. உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு நான் எப்படி தராமல் இருப்பேன்? உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்கான ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலை குலைய விட மாட்டேன். உனக்காக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து என் கரம் கொண்டு உன்னை காப்பேன். கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் நடக்காது என்று நினைத்த நிமிடம் இப்போது வந்துவிட்டது. அதை சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். வாழ்வில் அமைதி தேவைதான். ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று. உன் மனதில் நிசப்தம் உள்ளது. அதனால்தான் உன்னால் எதிலுமே யோசிக்க முடியவில்லை. உணர்வற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எது ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் உறைந்திருக்கிறேன் என்பது பொருள். என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது. ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன்? சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன். அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை ஆழம் நிறைந்து தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்கலாமா? நான் செய்திருப்பேன் என்று என் கண்ணுக்குள் வைத்து உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். எவ்வளவு பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய அப்பாதானே தள்ளிவிடுகிறார், அவரே என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும். அதனால் நீ மிரளாதே, பயப்படாதே. இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான், மனதை ஒருநிலைப்படுத்தத்தான். உன் குறிக்கோள் அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதும். மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும். இவை அனைத்தும் நாம் என்ற பயணத்தில் நீடிக்க, உன்னை பாதியில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை. புரிந்து கொள். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ நான் சொல்வது எல்லாமே உனக்கு எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது? எனக்கு நடக்கவே நடக்காது, எனக்கு கிடைக்காது, நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு சுத்தமாக வராது என்ற பயத்திலேயே, மன போராட்டத்திலேயே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? அது இப்போது மாறிவிட்டது. நீ நினைத்த ஒன்று, நீ ஆசைப்பட்ட ஒன்று, நீ தேடிய ஒன்று உன்னிடத்தில் வரப்போகிறது. இந்த நிமிடமே அது நடந்துவிடும். கவலைப்படாதே. நடக்காதது என்றது நடக்கப் போகிறது.